அனைவருக்கும் வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. யாதுமூ ரம்யா சிவமங்கியர். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அறநெறி சார்ந்த ஒரு விஷயம், விழிப்புணர்வு என்று எடுத்துக்கொள்ளுங்க. அறநெறி மாணவர்கள், அறநெறி ஆசிரியர்கள், அதிபர்கள், ஆன்மீகத்தின் நாட்டமுடையவர்கள், சைவ பற்றாளர்கள், பொதுமக்கள், பெற்றோர்கள் அனைவரும், சைவ அனைவர்களுக்கும் ஒரு வேண்டுதல். சுதந்திரமாக எமது சமயம் எப்போ வேணுமென்றாலும் கும்பிடலாம் என்ற ஒரு உணர்வில், காலங்கள் இக்கட்டான சூழ்நிலையில், நெருக்கடியான சூழ்நிலையில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது தவறில்லை. உங்களால் முடிஞ்சது ஒரு வெள்ளிக்கிழமையாவது, மாதத்தில் யாவது இல்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குறைஞ்சது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலேயாவது நீங்கள் கோயில்களுக்கு பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் இல்லாட்டி தாங்களாக போய் வழிபாடு செய்கிறதுக்கு ஊக்குவிங்க. இன்றைய காலகட்டம் உண்மையாகவே பரபரப்பானது. நான் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நாள் வீடுகளில் எந்த நாள் தினமும் காலையிலையும் பின்னேரத்துலேயும் விளக்கு வையுங்க. அது கண்டிப்பாக செய்யுங்க. ஒவ்வொரு மாணவர்களையும் உங்களுக்கு ஸ்கூலுக்கு பாடசாலைக்கு போகிறதுக்கு நேரம் இருக்காது. முடிஞ்சது அவங்க காலையில் குளித்து வலிக்கிட்டவங்கள விபூதி சாத்தி அனுப்புங்க. அதில் நன்மைகள் பல இருக்குது. இன்றைக்கு நம்ம செத்த சாம்பல் ஒன்றுமே இல்லை. இருக்கும்போது அன்பாகவும் எல்லாரோடையும் சாந்தமாகவும் பழகணுன்றது தான் அதை நம்ம இது செய்கிறோம். நிறைய விபூதியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நினைச்சோடனே கும்பிடலாம், நினைச்சோடனே இது செய்யலாம்ன்றாமல் அறநெறி ஆசிரியர்கள், அதிபர்கள் எல்லாம் உங்களுடைய மாணவர்களுக்கு ஒவ்வொரு விழிப்புணர்வை கொடுங்க. சைவத்தின் தொன்மை, சைவத்தின் வழிபாடுகள், நம்ம இப்படியெல்லாம் வழிபடணும். நீங்கள் வெள்ளிக்கிழமையில் போங்க, கும்பிடுங்க, உங்களுக்கு நினைக்கிற நேரம் அவர் நினைவாக எரியுங்க, அப்படியெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நிறைய சைவ கதைகள் சொல்லிக் கொடுங்க. சைவத்தை பேணி பாதுகாருங்க. அதை மட்டும் செய்யணுங்கண்டா அடுத்தடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவம் புத்தகங்கள் அடிக்கப்பட்டு, நோட்டீஸுகள் அடிக்கப்பட்டு, வீதிகளாக வீடுகளாக அவங்களோட மதத்தை பரப்ப வலிக்கிறாங்க. கூடுதலாக சைவ சமயத்தை குறி வச்சு தான் அதை செய்கிறாங்க. அப்போ எமது சமயம் உண்மையாகவே தொன்மையானது. பணம் இல்லாமல் வறிய குடும்பங்கள் காசுக்காக வேண்டி அதுக்கு பின்னால் போகிறது மனக்கசப்பாக இருக்குது. இப்போ நம்முடைய சைவம் அழியக்கூடாது. நம்முடைய முதல் கண்ட கடவுள். இதை ஒரு வியாபாரமாக எடுக்காமல் நம்மளோட தொன்மையையும் கலாச்சாரத்தையும் பேணுங்க தயவுசெய்து. இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வை நான் இதை சொல்கிறேன்டா. எல்லாம் இறைவன்தான். இடையில் வாரதுகளை விட ஆதியிலிருந்து வாரதை மட்டும் கைவிடாதீங்க தயவுசெய்து. இதை முன்னெடுங்க. ஒரு குறிக்கோளாக கடைசி வெள்ளி போயா திருவிழாக்கள் கொண்டாட்டங்களில் கோயில்களுக்கு சிறப்பாக கலந்து கொள்ளுங்க. இறைவனை வழிபடுங்க. ஒன்றுமே கேட்காதீங்க. போய் நின்று பாருங்கள், அழகு பாருங்கள். அது கடவுளுக்கு தெரியும் எல்லாம் செய்கிறதுக்கு. நீங்கள் செய்த போன பிறகு பயன்களை தான் நீங்கள் நம்மளை அனுபவிப்பீங்க. அதுக்காண்டி கடவுள் அதை தரல பேணாதீங்க. பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வை கொண்டு வாங்க. இந்த சமயத்தில் தொன்மைகள் கதைகள் சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. யாதுமூ ரம்யா சிவமங்கியன். நன்றி, வணக்கம்.